நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த பணத்தை நமக்கே தெரியாம நம்ம கிட்ட இருந்து எடுக்கிற பல ட்ரிக்ஸை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஆப்ல நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணும்போது ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு காட்டுவாங்க. என்ன பண்ணணுங்க? ஆனா ஃபைனலா நம்ம பில்ல பார்க்கும்போது 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து அதுல சேர்ந்திருக்கும். இந்த மேஜிக் எப்படி நடக்குது? இப்ப நீங்க மேடையில பார்க்க போறது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமுங்க. இந்த வீடியோல நம்மளுடைய டெய்லி லைஃப்ல நம்மள எப்படி ஃபூல் பண்றாங்க, அதாவது ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்றத உங்க கண்ணு முன்னாடி இப்போ ஒவ்வொன்னா நான் உடைச்சு காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். பேச்செல்லாம் பவ்யமா இருக்கு, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படிதான். டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான பிசினஸ் டிப்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்றதுக்குண்டான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ஈஸியா ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டார்க் பேட்டர்ன்ஸ் இன் ஃபுட் டெலிவரி அண்ட் யூபிஐ ஆப்ஸ். நம்ம எல்லாருமே டெய்லி யூஸ் பண்ற இந்த ஆன்லைன் ஃபுட் ஆப்ஸ் டெலிவரி ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. ஆனா செக் அவுட் பேஜ்ல போய் நம்ம பார்த்தோம்னா பிளாட்ஃபார்ம் ஃபீ, ரெயின் சர்ஜ், ரெஸ்டாரண்ட் பேக்கேஜிங் ஃபீ இப்படின்னு இந்த எல்லா ஃபீஸையும் சேர்த்து போட்டிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் ட்ரிப் பிரைசிங். அதாவது நம்மளுடைய ஷாப்பிங் கார்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த பணத்தை வந்து சேர்த்துக்கிட்டே வருவாங்க, இந்த மாதிரியான ஃபீஸ் எல்லாத்தையும். சோ அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா பில்ல கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துவாங்க. நம்மளுடைய அந்த ஷாப்பிங் கார்ட்ல நம்ம பொருளை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டதுக்கு அப்புறம் நம்மலாம் பொருளை சேர்த்துட்டுமே, இதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் ஃபைனலா பிளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பிளேஸ் பண்ணிடுவோம். ஆனா இந்த கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்த அந்த பில் அமௌண்ட்டை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். சோ செகண்டா நம்ம என்ன பார்க்க போறோம்னா the decoy effect in cinema theaters and coffee shops. சினிமா தியேட்டருக்குலாம் நம்ம போனோம்னா ஒரு பாப்கார்ன் ஒன்னு வாங்குவோம். ஸ்மால் பாப்கார்ன் 150 rupees, மீடியம் சைஸ் 240 rupees, லார்ஜ் சைஸ் 260 rupees. இந்த பிரைசிங்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன யோசிப்பீங்க? இந்த மீடியம் சைஸை கம்பேர் பண்ணா ஜஸ்ட் 20 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்தா நமக்கு லார்ஜ் சைஸ் பாப்கார்னே வந்துருது அப்படின்ட்டு தான் நம்ம யோசிப்போம். சோ இதை யோசிச்சு நீங்களும் என்ன பண்ணுவீங்க? லார்ஜ் சைஸ் பாப்கார்னே வாங்கிடுவீங்க. சோ இந்த மீடியம் சைஸ் நீங்க மென்ஷன் பண்ணிருக்காங்களா, இதுதான் இங்க அந்த டீகாய். இந்த ஸ்மால் சைஸ் 150க்கும் லார்ஜ் சைஸ் 260க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா 110 ரூபாய் கிட்ட டிஃபரன்ஸ் வருது. சோ உங்க பாக்கெட்ல இருந்து இந்த 110 ரூபாயை எடுக்கிறதுக்கு உண்டான அந்த டீகாய் ட்ரிக் தான் இந்த மீடியம் சைஸ்க்கான 240 ரூபான்னு அவங்க விற்கக்கூடிய அந்த பாப்கார்ன். சோ நீங்க அந்த லார்ஜ் சைஸ் பாப்கார்னே நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சூஸ் பண்றதன் மூலியமா உங்க பாக்கெட்ல இருந்து 110 ரூபாயை ரொம்ப ஈஸியா அவங்களால எடுத்துட முடியுதுங்க. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு பாப்கார்ன் எல்லாம் தேவையே படாது. மூணாவதா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபாஸ்ட் ஃபேஷன். இந்த பை 2 get 1 free அப்படின்ற ரீட்டைல் மேஜிக். இந்த துணி கடைங்களுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பை 2 get 1 free அப்படின்ற அந்த போர்டை நீங்க நிறையவே பார்த்திருப்பீங்க. ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு சிங்கிள் ஷர்ட் மட்டும் தான் தேவைப்படும். ஆனா இந்த ஆஃபரை பார்த்த உடனே நம்ம மைண்ட் என்ன சொல்லும், என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஷர்ட் எடுப்போமே அப்படின்னு சொல்லும். சொல்றதோட நிறுத்திக்காம 2 எக்ஸ்ட்ரா ஷர்ட் எடுக்கவும் செய்யும். இந்த பை 2 get 1 ஃப்ரீன்னு சொல்லிட்டு அந்த ஷாப் ஓனர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே நம்ம எடுக்க போற அந்த ஷர்ட்டுடைய எம்ஆர்பி அவங்க பிரைஸ் அதிகப்படுத்தி தான் வச்சிருப்பாங்க. சோ இது தெரியாம நம்மளும் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாம அதிகமான பணத்தை கொடுத்துதான் அந்த ஷர்ட்டை வாங்கியிருப்போம். நம்ம வந்து அதிகமான பணத்தை செலவு பண்ணிடுவோம் நமக்கே தெரியாம, நம்மள அறியாம. நாலாவதா என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ஆட்டோ டெபிட் ட்ராப்ஸ். இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அண்ட் இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 1 month ஃப்ரீ ட்ரையல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. இதை கொடுக்கறதோட நிறுத்திக்காம நம்ம உள்ள போயிட்டு சரி 1 month ஃப்ரீ ட்ரையலை யூஸ் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல உங்களுடைய கிரெடிட் கார்டு டீடைல்ஸை தர சொல்லி கேட்டிருப்பாங்க. நம்மளும் நம்ம கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் அங்க கொடுத்துட்டு சரி இந்த 1 month சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் 1 month ஃப்ரீ சாஃப்ட்வேர் ட்ரையல யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு அந்த கிரெடிட் கார்டு டீடைல்ஸை கொடுத்துட்டு அதோட அதை மறந்துடுவோம். சோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டுல இருந்து நமக்கே தெரியாம அடுத்தடுத்த மாசங்கள்ல இருந்து அமௌண்ட் ஆட்டோ டெபிட் ஆயிட்டே இருக்கும். சோ இந்த ஆட்டோ டெபிட் நமக்கே தெரியாம ஆகக்கூடிய இந்த பிசினஸ் மாடலுக்கு பேர் தான் சப்ஸ்கிரிப்ஷன் ட்ராப். சோ மனிதர்களுடைய அந்த மெமரி லேப்ஸை வச்சுதான் உலக பல பில்லியன் டாலர் கம்பெனிஸ் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. அஞ்சாவதா நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பிராக்டிகல் கவுண்டர் டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ஹேபிட்ஸ். இந்த ட்ரிக்ஸ்ல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அதாவது இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த எல்லா ட்ரிக்ஸ்ல இருந்தும் நம்மள எப்படி நம்ம காப்பாத்திக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 24 hour வெயிட்டிங் ரூல் பிஃபோர் பையிங். நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 24 hours வெயிட் பண்ற அந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணணும். செகண்ட் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் ஆப்ஸ்ல எல்லாம் ஒரு ரிமைண்டரை செட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அதனால நமக்கே
தெரியாம அந்த ஆட்டோ டெபிட் ஆகுறத நம்ம தவிர்க்கலாம். இந்த மாதிரியான விதவிதமான சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ராப்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே போதும், மாசம் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய பணம் அப்படியே டபுள் ஆகும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் உங்களை சுத்தி இருக்கிற நோன் பீப்புள், சர்க்கிள், வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. சோ அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. அண்ட் இந்த வீடியோவை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த பெல் நோட்டிபிகேஷன் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான ரெகுலர் நாலேஜ் பேஸ்ட் யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ் உங்களால ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே இருக்க முடியும்.